லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுத்த அளவில் மழை பெய்யாது. அதே போன்று கேரளாவில் மழை பெய்தால் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் மழையின் தாக்கம் இருப்பதென்பது ஒரு இயற்கையாக அமைந்திருக்கும் ஒரு நிகழ்வு. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த மே மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழை என்பது 4வது முறையாக கேரளாவை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மே 24ஆம் தேதி ஒருபுறம் தென்மேற்கு பருவமழையும் மறுபுறம் அரபிக்கடலில் உருவான ஒமேல் புயல் தாக்கமாக தொடர்ச்சியாக மழை என்பது பெய்திருந்தன. அதனைத் தொடர்ந்து மழையின் தாக்கம் சற்று குறைந்திருந்த நிலையில் மீண்டும் ஜூன் 8ஆம் தேதி அன்று மீண்டும் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருந்தன. அதன் பிறகு மீண்டும் மழை நின்றிருந்த நிலையில் ஜூன் 27ஆம் தேதி மீண்டும் மழையின் தாக்கம் அதிகரித்திருந்தன. தொடர்ச்சியாக தற்பொழுது மீண்டும் இந்த தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக மழையின் தாக்கம் இருப்பதால் அணைகள் என்பது இது 4வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. ஏற்கனவே இந்த மே மாதத்திலிருந்து 3 முறைகள் அணைகளிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது 4வது முறையாக ஒவ்வொரு அணைகளிலிருந்து பீச்சுப்பாறை, பெருஞ்சாணி, சிக்காகோ 1, 2 போன்ற அணைகள் முழு கொள்ளளவை எட்டியிருக்கின்றன. அதன் முதல் கட்டமாக 48 அடி கொள்ளளவு கொண்ட பீச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 45 அடியாக உயர்ந்திருக்கும் இந்த நிலையில் அங்கிருந்து 500 கன அடி உபரி நீர் என்பது வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. இதனால் கோதையாறு, தாமிரபரணி ஆற்றின் கரையில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கின்றன. இதே போன்று திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலையும் இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தன. இந்த தொடர்ச்சியாக மே மாதத்திலிருந்து விட்டு பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் பால் வடிக்கும் தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான பால் வடிக்கும் தொழிலாளர்கள் தற்பொழுது பால் வடிக்க முடியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று செங்கல் சூளை உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்யும் அந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது எடுத்து வருகின்றன. அந்த வகையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனே மாற்று இடங்களுக்கு செல்ல வேண்டும் என ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று வெளியிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடாது எனவும் ஒரு உத்தரவை போடப்பட்டிருக்கின்றன. அதையும் தாண்டி மழையின் தாக்கம் என்பது அதிகரித்து வரும். குறிப்பாக நேற்று 2 நாட்களாக மிகப்பெரிய மழை என்பது இருந்து வரும் நிலையில் மீண்டும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் போது அணைகளிலிருந்து மீண்டும் உபரிநீர் திறந்துவிட வாய்ப்பு என்பது அதிகரித்திருக்கும். அதனால் ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் நேரடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்று அந்த கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். பத்மநாபன்.